Dear students, plus 2 accountancy in the academic year 2022-2021. Unit 1, accounts from incompleted records. So introduction. Maintenance of accounting records as per WN system is compulsory for certain organization. அதாவது இரட்டை பதிவு முறையில் கணக்குகளை பராமரிப்பது சில நிறுவனங்களுக்கு கட்டாயமானதாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் இந்தியா companies must maintain accounting records under WN system as per section 128 subsection 1 of the Indian Companies Act 2013. உதாரணமாக, இந்தியாவில் இந்திய நிறுவனச் சட்டம் 2013 பிரிவு 128 படி நிறுவனங்கள் தங்கள் கணக்குகளை இரட்டை பதிவு முறையில் பராமரித்திட வேண்டும். Such organization must maintain accounts only under WN system. இந்த மாதிரி 2013 ஆக்ட் படி ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு நிறுவனமும் கண்டிப்பான முறையில் WN சிஸ்டத்தில் தான் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதர் ஆர்கனைசேஷன்ஸ் மே ஆர் மே நாட் பி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த WN சிஸ்டம். அதாவது 2013 ஆக்ட் படி, இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஆக்ட் படி ஏற்படுத்தப்படாத மற்ற நிறுவனங்கள் வந்து WN சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம். ஆர்கனைசேஷன்ஸ் in which WN system is not strictly followed, accounting records may be maintained as per the requirements and desire of the proprietors and accountants. அதாவது எந்த நிறுவனம் வந்து WN சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலையோ அவங்க வந்து அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறவாங்க, விருப்பத்துக்கு தகுந்த மாதிரிக்கு அந்த நிறுவனத்தினுடைய ஓனரு அல்லது அந்த கணக்கை பராமரிக்கிற அவங்களோட தேவைக்கும் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெக்கார்டை பதிஞ்சுக்கிடுவாங்க. As the accounting records are not prepared in its entirety as under WN system, these records are called incomplete records. கணக்கேடுகள் வந்து முழுமையாக இரட்டை பதிவு முறையில் வந்து பதியப்படலை அப்படின்னால என்னது, அது வந்து இன்கம்ப்ளீட்டடு ரெக்கார்ட்ஸு. அதாவது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லுவாங்க. மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். வென் accounting records are not strictly maintained according to WN system, these records are called incomplete accounting records. அது எப்போ வந்து கணக்கெடுகள் வந்து இரட்டை பதிவு முறையின்படி பராமரிக்கப்படலையோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா முழுமை பெறாத கணக்கியல் பதிவேடுன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி case account and the personal accounts of customers and creditors are maintained fully and other accounts are maintained based on necessity. பொதுவாக வந்து இந்த கேஷ் அக்கௌண்ட்டு, அப்புறம் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டான அந்த வாடிக்கையாளர், அப்புறம் வந்து கடனேந்தோர், இவங்க அக்கௌண்ட்டுன்னா ஃபுல்லாக பதிஞ்சுக்கிடுவாங்க. மற்ற அக்கௌண்ட்ஸை வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுருவாங்க, பதிஞ்சுக்கிடுவாங்க. அங்கே வந்து WN சிஸ்டம் பதிய மாட்டாங்க. Under this, some transactions are recorded fully, that is for some transaction both the debit and credit aspects are entered. இதில் என்ன அப்படின்னா, ஒரு டிரான்சாக்ஷன் வந்து டெபிட் அண்ட் கிரெடிட் சைடு ரெண்டுமே யூஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸை பதிகிறாங்க. அண்டர் திஸ் சம் டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் ஃபுல்லி, தட் இஸ் ஃபார் சம் டிரான்சாக்ஷன் போத் த டெபிட் அண்ட் கிரெடிட் aspects are entered. For example, both the aspects are entered for cash received from customers and cash paid to creditors. இது வர ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கடனுக்கு விற்றுருப்போம். இப்போ கஸ்டமர்கிட்டருந்து பணம் வந்து நம்ம வாங்குவோம். அதுக்கடுத்து கடனுக்கு சரக்கு வாங்கியிருப்போம். அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், பணத்தை திருப்பி கொடுப்போம். அதான் ரெண்டுத்துக்கும் ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸும்
யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம என்ட்ரி பண்ணுவோம். Some transaction are partially recorded, that is only one aspect is entered. சில நடவடிக்கைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பதியம் மட்டும் பதிவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்பென்சஸ் பெய்டு மே பி entered only in கேஷ் அக்கௌண்ட். செலவுகள் ஏதாவது பண்ணியிருந்தோம்னா அது ரெக்கார்டுகளை மட்டும் பதிகிறது, செலவுகளை பதியாமல் விட்டுறது. Some transactions are not recorded at all, that is both the debit and credit aspects are not entered. அதாவது சில டிரான்சாக்ஷன் வந்து ரெண்டுமே பதிய மாட்டாங்க, டெபிட் இருக்காது, கிரெடிட் இருக்காது, அதை ஒமிட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸ்டு அசட்ஸு. இந்த நடவடிக்கை பார்த்திங்கன்னா அதில் சுத்தமாக அந்த என்ட்ரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க சிங்கிள் சிஸ்டத்தில். Hence, these are usually called incomplete records. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க, இதை இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இட் இஸ் அன் இன்கம்ப்ளீட் அண்ட் அன்சைன்டிஃபிக் வே ஆஃப் புக் கீப்பிங். இது என்னென்னா ஒரு முழுமை பெறாத அறிவியல் தன்மையற்ற கணக்கீட்டு பராமரிப்புன்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் called single end system of bookkeeping.